ஐயோ, என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சுன்னு ஒரு முறையாவது மனமுடைஞ்சு வருந்தாத பெற்றோர்கள் இருக்கவே முடியாது. ஆனா தன் சொந்த பிள்ளைக்கே பெற்றோர் செய்யக்கூடாத மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? அதுலயும் குறிப்பா ஒரு பெண் குழந்தையுடைய வாழ்க்கைய பெற்றோர்கள் ஏமாத்தலாம்னு நினைச்சா அதனுடைய விளைவு எவ்வளோ கொடூரமா இருக்கும் தெரியுமா? இந்த காணொளியோட நிறைய பகுதிகள்ல இந்த கேள்விக்கான விடை இருக்கு. அதனால கதையை தொடர்ந்து பாருங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. முன்னொரு காலத்துல ஒரு அழகான அரண்மனை இருந்தது. இந்த அரண்மனையில ஒரு அழகான பெண் பேதை அமர்ந்திருந்தா. இந்த இளம் பெண் யாரு தெரியுமா? பாண்டவர்களுடைய ஒரே சகோதரியான சங்கவதி. என்னது, பாண்டவர்களுக்கு சகோதரியா அப்படின்னு ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, பாண்டவர்களுடைய சகோதரி தான் இந்த சங்கவதி. இந்த சங்கவதிய நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்த்து வந்தாங்க, எந்த குறையும் இல்லாம. அழகுனா அவதான். அவளை பார்த்தா கண்ணிமைக்க கூட மறந்துடுவாங்க. இப்படிப்பட்ட சங்கவதிக்கு திருமணமாகி அல்லிராஜன் அப்படின்னு ஒரு அழகான ஆண் குழந்தை இருந்தது. இந்த அல்லிராஜனுடைய தாய்மாமன்கள்லாம் யாரு? பாண்டவர்கள் இல்லையா? சும்மா விட்டுருவாங்களா என்ன? இந்த பாண்டவர்கள் அவங்க கத்துக்கிட்ட அத்தனை வித்தைகள், வீரக்கலைகள், வில் வித்தை, வாள்வீச்சு, குதிரை ஏற்றம், போர்த்தந்திரம்னு எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்தே வளர்த்தாங்க. அல்லிராஜனும் மா வீரனா வளர்ந்து வந்தான். ஒரு நாள் மாலை நேரம் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் ரொம்ப சந்தோஷமா அமர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல கிருஷ்ணர் தர்மர் கிட்ட ஒரு பெண்ணை பத்தி சொல்றாரு. எல்லா நாட்டிலையும் ஆணாதிக்கம் இருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல பெண்ணாதிக்கம் இருக்கு அப்படின்னு சொல்ல தர்மர் சொல்றாரு, நல்லது தானே, ஒரு இடத்துலயாவது பெண்ணினுடைய ஆட்சி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல கிருஷ்ணர் சொல்றாரு, இல்ல அந்த பெண் ஆண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கா, ரொம்ப சித்திரவதை பண்றா, அதை தட்டி கேட்க யாரு போனாலும் அவங்களையும் சிறைப்படுத்துறா, கண்டிப்பா நம்ம அவ இருக்கிற இடத்துக்கு போய் போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்ல தர்மர் சொல்றாரு, காரணமே இல்லாம யார் மேலையும் போர் தொடுக்க முடியாது, அது தர்மம் இல்ல கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அவர் போர் தொடுக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. கிருஷ்ணருக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்ற ஆதங்கம் இருந்தது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பெண்ணினுடைய ஆதிக்கம் இந்த அளவுக்கு இருக்கு, கிருஷ்ணரே எதிர்க்கணும்னு நினைக்கிறாருன்னா அந்த பெண் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? தென்னிந்தியாவுடைய ஆந்திர மாநிலத்துல ஒரு அழகான ஊர் இருந்தது. அந்த ஊர் தான் நெல்லூர். அந்த ஊர் பார்க்க அவ்வளோ ரம்யமா இருந்தது. இந்த ஊரை ஆட்சி செஞ்சது ஒரு பெண். பெண்ணாதிக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றதை விட ஆண் அடிமைத்தனம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கொடூரமா அவங்களுடைய ஆட்சி இருந்தது. இவ ஒரு பெண் கிடையாது, 7 சகோதரிகள் சேர்ந்து நடத்தின ராஜ்யம். இந்த ராஜ்யத்தினுடைய பெயர் அல்லி ராஜ்யம். அவங்க பெயர்கள் ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி, மிதுனவள்ளி, காந்தவள்ளி, காஞ்சனவள்ளி, கங்கணவள்ளி. இதுல ஆரவள்ளி தான் மூத்தவ. அவளுடைய தலைமையில தான் எல்லாமே நடக்கும். அவங்க வீரத்துக்கு பேர் போனவங்க அப்படின்றத விட மாய தந்திரங்கள், பில்லி சூனியங்கள் இதெல்லாம் நிறைய கத்துக்கிட்டு அதன் மூலமா நிறைய பேரை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இந்த ஆரவள்ளி ஒரு சண்டை சேவல் வச்சிருந்தா. சாதாரண சேவல் கிடையாதுங்க, இதுக்கும் மாய தந்திரங்கள் எல்லாமே தெரியும். இந்த சேவல் முன்னாடி யாருடைய சேவல் வந்தாலும் கண்டிப்பா அதுக்கு தோல்விதான். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி செய்யக்கூடிய ஆரவள்ளியுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்கு பாண்டவர்கள் தான் சரியான ஆளுன்னு கிருஷ்ணர் முடிவு பண்ணி இப்போ இந்த ராஜ்யத்துக்கு சூழ்ச்சி செய்யறதுக்காக வராரு. இந்த ஆரவள்ளி வளர்க்கக்கூடிய சண்டை சேவலை ஆரவள்ளிக்கே தெரியாம பீமன் கிட்ட ஏவி விடுறாரு. இந்த சண்டை சேவல் என்ன செஞ்சுச்சு தெரியுமா? ஒரு நாள் காலையில பீமன் காட்டு வழியா நடந்து போகும்போது கூக்குரலிட்டு பீமனை போருக்கு அழைக்குது. பீமனுக்கு கடும் கோபம். ஒரு சேவல் வந்து என்ன போருக்கு அழைக்குது, யாருடைய சேவல் இது? அவங்க ராஜ்யத்தை நான் அழிச்சே தீருவேன் அப்படின்னு அவரும் ஒரு சேவலோட கிளம்புறாரு. இந்த ஆரவள்ளிக்கு தான் நிறைய மாய வித்தைகள் எல்லாம் தெரியும் இல்லையா? பீமன் போர் தொடுக்க வரான்னு தெரிஞ்ச அடுத்த நொடி தன்னுடைய சண்டை சேவலை ஏவி விடுறா. பீமனும் சும்மா இல்ல, தன்னுடைய சேவலை அந்த சேவல் கூட சண்டையிட விடுறாரு. ஆனா மாய வித்தைகள் தெரிஞ்ச சேவல் கூட இந்த பீமனோட சேவலால ஒண்ணுமே செய்ய முடியல. பீமனுடைய சேவலுக்கு தோல்விதான் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஆரவள்ளி பீமனை ஒரு நொடி கூட யோசிக்க விடாம தன்னுடைய மந்திர சக்தியால சிறைப்படுத்திட்டா. கிருஷ்ணருக்கு இந்த விஷயம் தெரியவும் சும்மா இருப்பாரா? தன்னாலதான் பீமனுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு தெரியவும் உடனே கிருஷ்ணர் ஒரு யானையா மாறி பீமன் இருக்கக்கூடிய சிறைய தேடி கண்டுபிடிச்சு அந்த சிறைய உடைச்சு உள்ள போய் யாருக்கும் தெரியாம பீமனை மீட்டுட்டு மறுபடியும் அரண்மனைக்கே வந்துட்டாரு. இது தெரிஞ்ச ஆரவள்ளி
பாண்டவர்களை பத்தி ரொம்ப இழிவா பேசினான். ஆண்களா இருந்துட்டு ஒரு பெண்ணு கிட்ட சிறைப்படுத்தப்பட்டதே அவமானம், அதுல எங்களுக்கு தெரியாம தப்பிச்சு வேற போயிருக்காங்களா, இவங்கெல்லாம் ஆடவர்களா அப்படின்னு ரொம்ப ஏளனமா பேசினான். இந்த விஷயம் தெரிஞ்ச பாண்டவர்களுக்கு கடுமையா கோபம் வந்தது. தர்மர் பீமன்ட்ட சொல்றாரு, நீ ஆரவல்லியுடைய ராஜ்யத்துக்கு போய் சிறையில இரு, நாங்க முறைப்படி போர் தொடுக்க வந்து உன்னை மீட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு. தர்மர் போர் தொடுக்கணும்னு ஆயத்தமாறாரு. அந்த நேரத்துல சகாதேவன் தடுத்து நிறுத்தி சொல்றான், அவனுக்கு தான் ஜாதக கணிப்பெல்லாம் தெரியும் இல்லையா, அதன் மூலமா சொல்றான், நம்ம போய் நேரடியா மோத வேணாம், நம்மளுடைய தங்கை மகனான அல்லிராஜன் தான் இதுக்கு சரியான ஆளு, அவனை அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க. ஆனா அந்த சமயத்துல பாண்டவர்களின் தங்கையான சங்கவதிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏன்னா தன்னுடைய ஒரே மகனான அல்லிராஜன் அந்த போர்ல இறந்து போயிட்டா, அவளுக்குன்னு யாருமே இல்லாம போயிருமேன்னு வேதனைப்பட்டா. அப்போ பாண்டவர்கள் ஒரு சத்தியம் பண்றாங்க, போர்ல ஒருவேளை அல்லிராஜனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அபிமன்யுவை நீ தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சங்கவதி அரை மனதா அதுக்கு சம்மதம் தெரிவிச்சா. அதுக்கப்புறம் அல்லிராஜனை கூப்பிட்டு நிறைய விஷயங்களை பாண்டவர்கள் கத்து கொடுக்கறாங்க. முதல்ல பீமன் தான். ஏன்னா பீமன் தான் சண்டை சேவல்ல பங்கு பெற்று தோத்து போனான் இல்லையா, அதனுடைய நுணுக்கங்களை கத்து கொடுத்துட்டு ஆரவல்லியுடைய ராஜ்யத்துக்கு போய் சிறையில இருந்துகிட்டான். அதுக்கப்புறம் நகுலன் அல்லிராஜனுக்கு ஒரு குதிரைய பரிசா கொடுக்கறான். திரௌபதி அல்லிராஜனுக்கு ஒரு மந்திர பெட்டிய பரிசா கொடுக்கறா. அந்த மந்திர பெட்டியில என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல, அதுதான் இந்த காணொளியுடைய முக்கியமான திருப்பு முனையே. எல்லாரோட ஆசிர்வாதத்தோட அல்லிராஜன் குதிரையில ஏறி நெல்லூருக்கு போறான். அங்க ஆரவல்லியுடைய காவல் தெய்வமான காளி தேவி கோயில் முன்னாடி இந்த அல்லிராஜன் நின்னுட்டு இருந்தான். தன்னையே அறியாம காளி தேவியை நினைச்சு பாட்டு பாடுறான். ஒரு கட்டத்துல காளி தேவியே காட்சி கொடுத்து அவனுக்கு ஒரு வாளையும் மந்திர திருநெறியும் பரிசா கொடுக்கறாங்க. அல்லிராஜன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ஆரவல்லி சும்மா இருப்பாளா, நிறைய மந்திர பொடிய பயன்படுத்தி அதன் மூலமா நிறைய மிருகங்களை உருவாக்கினா. தன்னுடைய மந்திர பொடியால உருவான மிருகம்னால அதுக்கும் நிறைய மாய சக்திகள் எல்லாமே இருந்தது. அந்த மிருகங்களை அல்லிராஜனை நோக்கி ஏவி விடுறா. பீமனுடைய ஆலோசனையை கேட்டு வந்ததுனால இந்த அல்லிராஜனுக்கு அந்த மிருகங்களை எப்படி கையாளணும் அப்படின்ற வித்தை ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது. அதை பயன்படுத்தி மொத்த மிருகங்களையும் ஒரே நேரத்துல அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஆரவல்லி பெண் மந்திரவாதிகளை ஏவி விடுறா. இந்த சமயத்துல அல்லிராஜன் தங்கிட்ட இருக்கக்கூடிய மந்திர பெட்டியை பயன்படுத்தி அந்த பெண் மந்திரவாதிகளை அழிச்சிடறான். அந்த மந்திர பெட்டியோடயே அவன் எங்க போனாலும் போயிட்டே இருந்தான். பீமன் ஏற்கனவே சேவல் சண்டையில தோத்து போயிருந்ததுனால அல்லி ராஜ்யத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு திரௌபதி கிட்ட தெளிவா வந்து சொன்னதுனாலதான் திரௌபதியால ஒரு தெளிவான மந்திர பெட்டியை தயார் செஞ்சு வச்சிருக்க முடிஞ்சது. அதுல நிறைய மூலிகைகள், பில்லி சூன்யத்தை எதிர்க்கக்கூடிய சில கயிறுகள் எல்லாமே சரியான முறையில செதுக்கப்பட்டு அந்த பெட்டியில அடைக்கப்பட்டு அல்லிராஜன் கிட்ட கொடுக்கப்பட்டிருந்தது. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் அல்லிராஜன் முன்னேறிட்டே வந்தான். இப்படி முன்னேறி வரக்கூடிய செய்தி ஆரவல்லியுடைய மகளான பல்வரிசைக்கு தெரிய வந்தது. என்னடா இது, ஆரவல்லிக்கு தான் ஆண்களே பிடிக்காதே, அப்புறம் எப்படி குழந்தைன்னு கேக்குறீங்களா? இவங்களுக்கு குலதெய்வம் இருந்தது. இந்த குலதெய்வத்தினுடைய அருளால இவங்களுக்கு பெண் குழந்தை கொடுக்கப்பட்டது. அந்த பெண் குழந்தைய ஆரவல்லி தன்னுடைய சொந்த குழந்தையாவே நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சுட்டா. என்னதான் இந்த ஆரவல்லி சூரவல்லி சகோதரிகள் மாய மந்திரங்கள் எல்லாம் செஞ்சிருந்தாலும் இந்த தெய்வ குழந்தை கிட்ட எதுவுமே பழிக்கல. சொல்ல போனா அந்த பெண் குழந்தை அப்பாவின் தான் சொல்லணும். இப்படிப்பட்ட பெண்ணுக்கு அல்லிராஜனை பத்தி தெரிய வந்தது. பொதுவாவே யார் அவங்க ஊருக்கு படையெடுத்து வந்தாலும் மாய சக்தியால கட்டி போட்டு சிறைப்பிடிச்சிருவாங்க. ஆனா முதல் முறையா ஒரு ஆண் அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு முன்னேறி வரான் அப்படின்னு தெரியவும் அந்த அல்லிராஜனை பார்க்கணும்ன்ற ஆர்வம் அவளுக்குள்ள எழ ஆரம்பிச்சது. அந்த ஊர்ல எங்கெல்லாம் அல்லிராஜன் போறானோ அவனை பின்தொடர்ந்து பல்வரிசையும் போக ஆரம்பிச்சா. அவனுடைய ஒவ்வொரு அசைவும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு ஆண்மகனை தான் என் வாழ்க்கையில தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அவளையே அறியாம காதல்ல விழுந்துட்டா. இந்த விஷயத்த ஆரவல்லி கிட்ட சொல்லியே ஆகணும் இல்லையா? தன்னுடைய மனசை திடப்படுத்திக்கிட்டு தனக்கு அல்லிராஜன் மேல உண்டான காதலை பத்தி சொல்றா. ஆரவல்லிக்கு அவ்வளோ கோபம் வந்தது, அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா அவளுக்கே திருமணம் செய்யறது பிடிக்கல. அதனால தான் கூட பிறந்த தங்கச்சிகளையும் யாரையும் திருமணம் செய்யக்கூடாதுன்னு தான் கைக்குள்ளேயே வச்சிருந்தா. அதே மாதிரி தன் மகளையும் கைக்குள்ளேயே வச்சுக்கணும், அவ வெளியேறி போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இவ வந்து
தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே அழிக்கக்கூடிய ஒருத்தனை போய் பிடிக்குதுன்னு சொல்றாளே அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டான். இந்த ஆரவள்ளிக்கு ஒரு சூழ்ச்சி செய்யணும்னு தோணுச்சு. அவளே ஒரு தூதுவன் மூலமா அள்ளிராஜனுக்கு தன் மகளான அலங்காரவள்ளி அதாங்க பல்வரிசைய திருமணம் செஞ்சு கொடுக்க போறேன், அவளுக்கு அவன் மேல காதல் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லி அனுப்புறா. அந்த தூதுவனும் போய் சொல்றான். அள்ளிராஜனும் பல முறை தன் பின்னாடி பல்வரிசை தொடர்ந்து வந்ததை பார்த்திருக்கான். அதனால அவனுக்கும் அவளை ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி, நம்ம இங்க வந்தது திருமணம் செஞ்சுக்கிறதுக்கா, என்னதான் சொல்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு ஆரவள்ளி இருக்கிற இடத்துக்கு அவன் போய் நிக்கிறான். ஆரவள்ளியும் அள்ளிராஜனும் முதல் முறையா நேருக்கு நேரா சந்திக்கிறாங்க. எப்படி திரௌபதியை திருமணம் செய்யறதுக்கு அர்ஜுனனுக்கு பரீட்சை இருந்ததோ, எப்படி சீதையை திருமணம் செய்யறதுக்கு ராமருக்கு பரீட்சை இருந்ததோ, அதே மாதிரி இந்த ஆரவள்ளி தன்னுடைய மகளான பல்வரிசையை திருமணம் செய்யறதுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறா. அள்ளிராஜன் முன்னாடி ஒரு கனமான இரும்பு கம்பிய வச்சு, இத நீ ரெண்டா பிளந்துட்டா என்னுடைய மகளை நீ இப்பவே திருமணம் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லனா உன்னை நான் இப்பவே கைது பண்ணி சிறையில் அடைச்சிருவேன் அப்படின்னு சவால் விடுறான். அள்ளிராஜன் யாரு? பாண்டவர்களுடைய மருமகன் இல்லையா? அவனுக்கு இந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் கை வந்த கல்ல. அந்த இரும்பு கம்பிய ஒரே அடிதான் அடிக்கிறான். ரெண்டா பிளக்கலங்க, மூணா பிளந்துருச்சு. ஒரு நிமிடம் ஆரவள்ளிக்கு அவனுடைய வீரத்தை பார்த்து மெய்சிலிர்த்து போச்சுன்னு தான் சொல்லணும். ஆரவள்ளி எதுவுமே பேசாம நிக்க அள்ளிராஜன் பேச ஆரம்பிக்கிறான். நான் ஒரு வீரன், இதெல்லாம் எனக்கு சாதாரணம், திருமணம் செஞ்சுக்கிறேன். ஆனா இந்த இடத்துல என்னால திருமணம் செஞ்சுக்க முடியாது. என்னுடைய இடத்துக்கு உங்களுடைய மகளை அழைச்சிட்டு போய் அங்க போய் தான் திருமணம் செஞ்சுக்குவேன், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அள்ளிராஜன் வெளியில போய் காத்துட்டு இருந்தான். இந்த நிகழ்வை பார்க்கவுமே பல்வரிசைக்கு அவ்வளோ சந்தோஷம். தன் தாய் வச்ச பரீட்சையில அள்ளிராஜனுக்கு வெற்றி கிடைக்கவும் தான் நினைச்சவனையே திருமணம் செய்ய போறோம் அப்படின்ற சந்தோஷத்துல அவனை கணவனாவே மனசுல நினைச்சுக்கிட்டா. ஆரவள்ளிக்கு இது பெரிய தோல்வின்னு கூட சொல்லலாம் இல்லையா? இந்த நேரத்துல ஒரு சூழ்ச்சி செய்யணும்னு நினைச்சா. அதுக்காக பல்வரிசை கிட்ட எல்லாமே கொடுத்துட்டு கூடவே ஒரு மலரையும் பழத்தையும் கொடுக்கறா. மகளே, நீங்க காட்டு வழியா பயணம் பண்ண போறீங்க. அள்ளிராஜனுக்கு தாகமும் பசியும் ஏற்பட்டா இந்த பூவை முகர்ந்துட்டு பழத்தை சாப்பிட சொல்லு, உடனே அவருடைய தாகமும் பசியும் அடங்கிரும். ஆனா நீ இத சாப்பிடக்கூடாது, இது உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புறா. பல்வரிசைதான் அப்பாவியாச்சே, அவளுக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. தன் தாயை நம்பி அவ கொடுக்கற அந்த பழத்தையும் பூவையும் வாங்கிட்டு நம்ம நினைச்சவனையே திருமணம் செஞ்சுக்க போறோம் அப்படின்ற ஒரே சந்தோஷத்துல அள்ளிராஜன் எந்த குதிரையில வந்தானோ அதே குதிரையில அவளும் ஏறி கிளம்பி போறா. நண்பகல் நேரம், கடுமையான வெயில்ல காட்டு பாதையில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அள்ளிராஜன் தனக்கு தாகமா இருக்கு, தண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்க தண்ணீர் எதுவுமே பக்கத்துல இல்ல. அப்போதான் பல்வரிசைக்கு அவளுடைய தாய் கொடுத்த பூவும் பழமும் ஞாபகத்துக்கு வந்தது. உடனே அவ அந்த பூவையும் பழத்தையும் எடுத்து அள்ளிராஜனுக்கு கொடுக்கறா. இத என்னுடைய தாய் தான் ஏற்பாடு பண்ணி உங்களுக்காக கொடுத்திருக்காங்க, நீங்க இந்த பூவை முகர்ந்துட்டு பழத்தை சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லவும் அள்ளிராஜன் பல்வரிசை சொன்னதை அப்படியே நம்பி பூவை முகர்ந்துட்டு பழத்தை சாப்பிட்டான். அந்த இடத்திலேயே பேச்சு மூச்சு இல்லாம கீழே விழுந்துட்டான். கிட்டத்தட்ட இறந்தே போயிட்டான் தான் சொல்லணும். இத பார்த்த பல்வரிசைக்கு தன் கணவனுக்கு இப்படி ஆயிருச்சே, என்ன செய்யறதுன்னு தெரியல. நடு காட்டுல அவங்க 2 பேரும் மட்டும் இருக்காங்க. ஒரு குதிரை கூட இருக்குது. அவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. தன்னுடைய தாயை தவிர அவளுக்கு வேற யாரையுமே தெரியாது. உடனே ஓடி போய் தன் தாய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு போறா. பக்கத்துல இருந்த குதிரை அது நகுலன் கொடுத்த பரிசுதான. நகுலனுக்கு நல்லாவே பரீட்சைப்பட்ட குதிரை. குதிரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால நகுலன்ட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு குதிரையும் காட்டுல இருந்து வெளியேறுது. இப்போ நடு காட்டுல அள்ளிராஜன் பேச்சு மூச்சு இல்லாம இறந்து போய் கீழே கிடக்குறான். பல்வரிசை ரொம்ப பதட்டத்தோட ஆரவள்ளி கிட்ட வந்து விஷயத்த சொல்றா. ஆரவள்ளிக்கு தான் நினைச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்ற மிகப்பெரிய கர்வம் இருந்தது. அவளுக்கு தன்னுடைய மகளை அள்ளிராஜனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதுல விருப்பமே இல்ல. சூழ்ச்சி செய்யறதுக்காக மட்டும்தான் அனுப்பி வச்சா. இதுக்கப்புறம் பல்வரிசைய ஒரு இருட்டு அறைக்குள்ள போட்டு அடைச்சிட்டா, வெளியேற முடியாத மாதிரி. இது ஒரு பக்கம் இருக்க, குதிரை நகுலன் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது.
நகுலன் தன்னுடைய மற்ற சகோதரர்கள் கிட்டயும் சொல்லிட்டு சங்கவதிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க. சங்கவதி அடைஞ்ச பேரதிர்ச்சியும் துன்பத்தையும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. தன்னுடைய ஒரே மகனை இப்படி பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு புலம்பி தவிக்கிறா. இந்த சமயத்துல மற்ற பாண்டவ சகோதரர்கள் எல்லாரும் அல்லி ராஜ்யத்துக்கு கிளம்பி போறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, பாண்டவர்கள் வர விஷயம் ஆரவள்ளிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அவதான் மாய வித்தைகள் செய்வாளே, சும்மா விட்டுருவாளா என்ன? பாண்டவர்கள் 4 பேர். அதாங்க பீமன் ஏற்கனவே சிறையில இருக்கானே, அதனால மற்ற 4 பேத்தையும் கல்லு மாதிரி ஆக்கிட்டா. அவங்களால அசைய கூட முடியல. சங்கவதி தன்னுடைய நிலைமை இப்படி ஆயிருச்சே, ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக அபிமன்யுவை கூப்பிடுறா. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. என்னுடைய மகன் இல்லைன்னா உன்னை நான் தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா ஒரு நொடி கூட என்னால அவனை விட்டு இருக்க முடியல. எனக்கு நீதான் எப்படியாவது உதவி பண்ணணும். உயிர் பிரிஞ்ச என்னுடைய மகனுக்கு எப்படியாவது உயிர் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிட்டா. ஆனா அபிமன்யுவால பூத உடலோட யமலோகத்துக்கு போக முடியாது இல்லையா? அதனால அபிமன்யு கிருஷ்ணருடைய மாய தேர்ல கிளம்பி போறான். அங்க இருக்கக்கூடிய யம தூதர்கள் யாருமே அபிமன்யுவை உள்ள அனுமதிக்கவே இல்ல. அவன் தான் வீர பராக்கிரமசாலியாச்சே, யமலோகத்தையே நடுநடுங்க வச்சுட்டான். கடைசியில யம தர்மராஜன் கிட்ட போய் கேக்குறான், இந்த அல்லிராஜன் இன்னைக்கு இறக்க வேண்டியவனே கிடையாது, இவனுடைய உயிரை ஏன் பறிச்சீங்க அப்படின்னு கேட்கவும் யம தர்மராஜன் சித்ரகுப்தன்ட்ட பேசுறாரு. அல்லிராஜனுடைய கணக்கு வழக்க பாரு அப்படின்னு சொல்ல, சித்ரகுப்தன் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, ஆமா ஐயா, இன்னைக்கு இறக்க வேண்டியவன் இவன் கிடையாது. ஒரு பெண்ணினுடைய மாய சக்தியால இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லவும் யம தர்மராஜனுக்கு அப்பதான் சூழ்நிலையே புரிஞ்சிச்சு. அவனுடைய இறப்பு இன்னைக்கு இல்லாததுனால அவனுடைய ஆன்மாவை ஒரு குடுவையில அடக்கி வச்சிருந்தாங்க. உண்மையிலேயே அவனுடைய இறப்பு இருக்கு அப்படின்னா அவனுடைய ஆன்மாவை இப்படி பாதுகாப்பா வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த குடுவைய யம தர்மராஜன் அபிமன்யுட்ட கொடுத்து சொல்றாரு, இந்த குடுவையில தான் அல்லிராஜனுடைய ஆன்மா இருக்கு. இத ரொம்ப பத்திரமா பூலோகத்துக்கு கொண்டு போகணும். லேசா அசைஞ்சாலோ குடுவை விழுந்தாலோ இல்ல ஏதாவது ஒண்ணு சின்ன சலசலப்பு ஏற்பட்டாலோ மறுபடியும் இந்த ஆன்மாவால அவனுடைய உடலோட சேரவே முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. யம தர்மராஜனுக்கு நன்றி சொல்லிட்டு அபிமன்யு அந்த குடுவைய ரொம்ப பாதுகாப்பா வாங்கிட்டு கிருஷ்ணருடைய மாய தேர்லயே கிளம்பி பூலோகத்துக்கு வரான். அல்லிராஜன் இருக்கக்கூடிய காட்டுக்கு வந்து அவனுடைய மூக்கு துவாரம் வழியா அந்த ஆன்மாவை உள்ள விடுறான். அது உள்ள போன அடுத்த நொடி அல்லிராஜனுடைய உயிர் மறுபடியும் திரும்ப வந்தது. அவன் என்னமோ தூக்கத்திலிருந்து எழுந்த மாதிரி சாதாரணமா எழுந்தான். அபிமன்யு இப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அல்லிராஜனுக்கு அவ்வளோ கோபம் வந்தது. ஆரவள்ளி சகோதரிகள் எல்லாரும் சுதாரிச்சு மாய தந்திரங்கள் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் அந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டாங்க. அந்த 7 சகோதரிகளையும் அவங்க சிறைப்பிடிச்சிட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தி மட்டும் தப்பிச்சு போயிட்டா. இந்த இடத்துக்கு கிருஷ்ணர் வந்து கல்லு மாதிரி இருக்கக்கூடிய 4 பாண்டவர்களை காப்பாத்திட்டாரு. இப்போதான் இவங்களுக்கு பல்வரிசை சிறைப்பிடிக்கப்பட்ட விஷயம் தெரிய வந்தது. அவளையும் காப்பாத்துறாங்க. அல்லிராஜன் பக்கத்துல ஓடி வந்து நிக்கிறா. ஆனா அவங்களுக்கு இவளும் ஏதோ மாயத்தந்திரங்கள் பண்றாளோ அப்படின்ற பயம் இருந்தது. அந்த சமயத்துல சகாதேவன் ரொம்ப தெளிவா சொல்றான், இவ எந்த மாய தந்திரமும் பண்றவ கிடையாது, இவ ஒரு அப்பாவி பெண் அப்படின்னு சொல்லவும் அல்லிராஜன் அடுத்த நிமிஷமே அவளுடைய கைய பிடிச்சுக்கிட்டான். அவங்களுடைய திருமணமும் நடந்தது. பாத்தீங்களா, பெண் குழந்தைகளை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டா அவங்களுடைய வாழ்க்கைய தூரத்துல இருந்து பார்த்து ரசிங்க. ஆரவள்ளி மாதிரி கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு அந்த வீட்டை நோட்டமிட்டுட்டே இருக்காதீங்க. இந்த கதையில ஆரவள்ளிக்கு என்னதான் அவ தத்து பிள்ளையா இருந்தாலும் தன்னுடைய சொந்த பிள்ளையாதான் நினைச்சு வளர்க்குறா. தன்னுடைய மகளும் தன் கைக்குள்ளதான் இருக்கணும், தன்னுடைய சகோதரிகளும் தன் கைக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த காலத்துல மட்டும் இல்ல, அந்த காலத்திலேயே அப்படி இருந்ததுனாலதான் இந்த நாட்டுப்புற கதையை இப்படி எழுதியிருப்பாங்களோ என்னவோ. ஆண் பிள்ளையுமே திருமணம் செஞ்சு கொடுத்துட்டா பெற்றோர்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. திருமணத்துக்கு பின்னாடி பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் கேள்விக்குறியாகுது. அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியாறதுக்கு நீங்களே ஒரு காரணமா இருந்துட்டு ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை போச்சேன்னு புலம்புறவங்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம். இந்த காலத்துல தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கைக்குள்ள வச்சு அவங்க வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்கிறப்போ தந்தைமார்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதே மாதிரி
பெண் பிள்ளையுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்களுடைய குலமே அழிஞ்சு போயிரும் அப்படின்றதுக்கு இந்த காணொளி பெரிய உதாரணம். இந்த காணொளி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.